விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில நடிகர் விஷாலும் ஷாமும் விஜயோட அரசியல் வருகை குறித்து முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவில் பேசிய நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே பாரபட்சம் இல்லாமல் எல்லா கட்சியும் போட்டு பொழந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவர் அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே குறிப்பிடலை. பேருக்கு ஒரு கட்சியோட பேரு கூட சொல்றதுக்கு பயப்படுற விஜயா நாளைக்கு கட்சியை தொடங்கி இது கட்சியை நடத்தி ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துல உட்கார போறாரு அப்படின்னு ஒரு விமர்சனங்களும் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க பல பேரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நடிகர் விஷால் என்ன சொல்லியிருக்காரு, ஷாம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, முதல்ல ஷாம் என்ன சொல்லியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலினும் சரி நடிகர் விஜயும் சரி ரெண்டு பேருமே சில்வர் ஸ்பூனோட பிறந்தவங்க தான். அதாவது ரெண்டு பேருமே ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு மழை வெள்ளம் ஏதாவது மக்கள் பாதிப்புனா களத்துல இறங்கி வேலை பார்க்கறாரு, இரவு பகல் பார்க்காம இறங்கி வேலை பார்க்கறாரு. அப்ப ஒரு சரியான அரசியல் தலைவருக்கான தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாம் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய தேர்தல் உதயநிதி ஸ்டாலின் தான் ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நடிகர் ஷாம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நடிகர் விஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் முதல்ல பிரஸ்ஸை சந்திக்க சொல்லுங்கப்பா. அவர் இது வரைக்கும் கட்சியை தொடங்கி 2ஆவது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட்டை கூட அவர் இது பண்ணல. பிரதமர் மோடி மாதிரியே இன்னும் ஒரு பிரஸ்ஸை தவிர்க்கு பார்க்கறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு இருக்காரு. முதல்ல அவர் பிரஸ் மீட் பண்ணட்டும். பிரஸ்ஸுக்காரங்க அதாவது செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு நடிகர் விஜய் பதில் சொல்லட்டும். அப்புறம் தான் அவரோட செயல்பாடுகள் என்ன எப்படி இருக்கும், அவரோட போக்கு எப்படி இருக்கும், அவரோட அரசியல் வெற்றி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கருத்து சொல்ல முடியும். அவர் பிரஸ் பார்க்கவே பயப்படுறவரு, அவரை பத்தி நம்ம என்னத்தை கருத்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷால் என்ன சொல்லியிருக்க ஒரு கிண்டலான ஒரு துணியில தான் நடிகர் விஜயோட அரசியல் வருகை குறித்து ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நடிகர் விஜயோட பேச்சு, ஷாம் விஷாலோட கருத்துக்கள், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நன்றி.